Homemakers time. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள்: 1 லிட்டர் பாலில் 1 கப் பால் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு மீதியை காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கப்பில் 1/2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. 1/2 கப் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1 கப் மில்க் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பால் நல்லா காய்ச்சி பாதியாக ரெடியூஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் கோதுமை மாவு மிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கிளறிட்டே இருங்க. இந்த டைமில் சுகர் 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. கோதுமை மாவு ஸ்மெல்லு நல்லா போய் இந்த மாதிரி பதத்துக்கு வந்தோன்னா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை பாதி பிஸ்தா எசன்ஸ் ஆட் பண்ணி மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு அதில் அந்த ஃபஸ்ட்டு லேயர் ஐஸ்கிரீம் நம்ம ஊற்றிடலாம். அதை ஃப்ரீசரில் செட் பண்ணிவிட்டு செகண்ட் லேயருக்கு பட்டர்ஸ்காட்ச் நான் எடுத்திருக்கேன். இப்போ ஃப்ரீசரில் ஒரு 3 மணி நேரம் செட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போது செகண்ட் லேயர் பட்டர்ஸ்காட்ச் மிக்ஸை இதில் ஆட் பண்ண போகிறோம். இதில் ஊற்றிட்டு இதை 8 மணி நேரம் செட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரை மேலே போட்டுட்டு பாக்ஸை மூடி வச்சிடலாம். இது 8 மணி நேரம் ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கேன். ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆகிடுச்சு. இந்த பிளாஸ்டிக் கவர் எதுக்கு நான் போட்டிருக்கேன்னா, அந்த ஐஸ்கிரீம் அந்த பாக்ஸில் ஒட்டாமல் ஈஸியாக வரும், அதுக்காக தான். இப்போ அந்த பேப்பர் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுக்கு பதில் நீங்கள் ஃபோயில் பேப்பர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேலே கொஞ்சம் டெக்கரேட்டிவ்க்காக நான் நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.